வேள்வி முடித்த மன்னன் தசரதன் ஈகைச் சிறப்பு. வணக்கம் நண்பர்களே. வேள்வி முடிஞ்சாச்சு. இனி என்ன? ஒரு அரசன், அதுவும் ஒரு புனிதமான வேள்வியை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வான்? அதற்கான கடமைகள் இருக்கு, அதுக்குரிய மரியாதைகள் இருக்கு. அதை பத்தித்தான் இந்த அருமையான பாடல். செய்முறை கடன் அவை திறம்பலின்றியே மெய்முறை கடவுளோர்க்கு ஈந்து விண்ணுளோர்க்கு அம்முறை அளித்து நீடு அந்த நாளர்க்கும் கைமுறை வழங்கினன் கனகமாரியே. செய்முறை கடன் அவை திரம்பல் இன்றியே. பாருங்க, அந்த வேள்வி ஒரு சாதாரண வேள்வி கிடையாது. மகப்பேறு வேண்டி, தன் குலத்துக்கே ஒரு வாரிசு வேண்டி நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் யாகம். ஒவ்வொரு சடங்கும், ஒவ்வொரு மந்திரமும், ஒவ்வொரு ஆர்க்கியமும் ஒரு குறிப்பிட்ட முறைப்படி செய்யப்படணும். அதுல ஒரு அணு அளவு கூட தவறு இல்லாம, ஒரு சிறு குறை கூட இல்லாம செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும், அதாவது அந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் முடிச்சார்னு கம்பர் சொல்றாரு. திறம்பல் இன்றியேன்னா ஒரு சிறிதும் தவறாமல்னு அர்த்தம். மெய்முறை கடவுளோர்க்கு ஈந்து விண்ணுளோர்க்கு. அப்படி சரியாக வேள்வி முடிச்சதும் என்ன செய்றார்? முதல் படியா மெய்முறை கடவுளோர், அதாவது உண்மையான உரிமையுடைய தெய்வங்களுக்கு, தன் குல தெய்வங்களுக்கு, முன்னோர் தெய்வங்களுக்கு, ஆசி வழங்க வந்த தேவதைகளுக்கு அவங்களுக்குரிய பங்கை படையலிட்டு அவங்களுக்கு தேவையான அவ்விர்பாகத்தை கொடுத்தார். தெய்வங்களுக்கு மட்டும் இல்ல, விண்ணுளோர், அதாவது வானுலகத்து தேவர்களுக்கும் கொடுத்தார். யாகத்தின் பலனை பெற, யாகத்தை அங்கீகரிக்க வந்த தேவர்களுக்கு சரியான முறையில் அவர்கள் விரும்பியதை உரிய மரியாதையோட கொடுத்தாரு. இந்த யாகம் வெறும் மண்ணுலகுக்கு மட்டும் இல்ல, தேவலோகத்தையும் சந்தோஷப்படுத்தணும்னு அரசனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. முறை அளித்து நீடு அந்த நாளர்க்கும். அதே முறைப்படி அதே மரியாதையோட எந்த குறையும் இல்லாம முறை அளித்து அப்படியே கொடுத்தார். அப்புறம் யாருக்கு? நீடு அந்த நாளர்க்கும். நீடுன்னா புகழ்மிக்க, நீண்ட காலம் தவம் செஞ்ச, வேள்வி கலைகளில் தேர்ந்த, அனுபவமிக்க அந்தணர்களுக்கு. இந்த அந்தணர்கள்தான் கலைக்கோட்டு முனிவர் தலைமையில இந்த மாபெரும் புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தி முடிச்சாங்க. அவங்க தான் அந்த பலனை, அந்த மந்திர ஆற்றலை உருவாக்கினவங்க. அவங்களுக்கு கொடுத்தார். கைமுறை வழங்கினன் கனகமாரியே. எப்படி கொடுத்தார் தெரியுமா? கனகமாரி, அதாவது பொன்மழை பொழிவது போல தங்க நாணயங்கள், தங்கப் பொருட்கள் தாராளமா அள்ளி அள்ளி பொன்மழை பொழிவது போல கொடுத்தார். கைமுறை வழங்கினன், தன்னுடைய கரங்களால் முறைப்படி தகுதிக்கேற்ப வழங்கினார். கனகமாரின்னா பொன்மழை. மழை பெய்யும் போது எப்படி எல்லோருக்கும் சமமா பெய்யுமோ அதுபோல எந்த பாரபட்சமும் இல்லாம தாராளமா வாரி வாரி வழங்கினார்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா, கைமுறைன்னா ஒரு கைப்பழக்கம் போல இயல்பா எந்த தயக்கமும் இல்லாம வாரி வாரி வழங்கும் வள்ளல் தன்மை தசரதனுக்கு இருந்ததுன்னு சொல்றார். ஆக ஒரு அரசன் நாற்காலியில உட்கார்ந்து ஆட்சி செய்யறது மட்டும் இல்ல, கடமைகளை சரியா செய்யணும், தெய்வங்களை மதிக்கணும், தன்னோடு சேர்ந்து உழைச்சவங்களை, தனக்கு உதவி செஞ்சவங்களை மறக்காம பெருமைப்படுத்தணுங்கிற அந்த ராஜ தர்மத்தை தசரதன் எவ்வளவு அற்புதமா கடைபிடிச்சான் பாருங்க. இந்த மாதிரி தாராளமா எல்லாரையும் மகிழ்விச்ச தசரதர் அடுத்து என்ன செஞ்சார்? எங்க போனார்? அடுத்த பாடல்ல கம்பர் அதை அற்புதமா விவரிக்கிறார்.